இல்லை ஊழியர் கூட்டத்தில் ஊழியர் கூட்டம் வந்தீங்களா சாங்க? கொஞ்சம் பேர் வந்தீங்களா? ஊழியர் கூட்டத்தெல்லாம் வந்தீங்களா? நாங்கள் பாஸ்டர் இல்லைன்றீங்களா? ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் உங்களுக்கு தர மாட்டார். சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமா. நான் 17 வயசில் ஞானசானம் எடுத்தேன். 30/8/1970. எத்தனை வருஷம் ஆச்சு? எங்களுக்கு கணக்கே தெரியும், எங்களை போய் கணக்கு கேட்குறேன்றீங்களா? 30/8/1970 சாராள்னு ஒரு ரோஜு ஞானசானம் கொடுத்தாங்க. நான் வீட்டுக்கு வர மணி 5. அன்றைக்கி நான் சட்டெல்லாம் கொண்டு போகல. அவங்களுடைய சகோதரியின் கணவர் பாட்டு பாடுவாங்க ஒருத்தவங்க, அவருடைய ட்ரெஸ் அது, வேட்டி சட்டை. வீட்டுக்கு வந்தேன். நீங்கள் நம்பினாலும் நம்ப விட்டாலும் அப்போ நான் பியூசி படிச்சுட்டு இருக்கிறேன். என் டெக்ஸ்ட் புக்கில், என் நோட் புக்கில், என் வீட்டு சுவத்தில் பாஸ்டர் ஸ்டீவன் தேவகுமார் எழுதிட்டேன். எனக்கு கூட என்னன்னே தெரியாது. 2 காரணத்தில் எழுதினேன். ஒன்று, இந்த ஸ்டீவன் தேவகுமார்ன்ற பேர் எனக்கு ரொம்ப புதுசாக, அன்றைக்கி தான் கேள்விப்படுறேன். பட்டப்படையை பற்றி பூசியிருந்தேன். உட்காந்தா முருகா, எழுந்தா முருகான்னு சொல்லுவேன். எனக்கு இந்த பேர்லாம் தெரியாது. அந்த அம்மா தான் அந்த பேர் வச்சாங்க, ஸ்டீஃபன் தேவகுமார்னு. எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. 2 காரணத்துக்காக எங்கள் வீட்டு சோகத்தில் எங்கள் அம்மா படிக்க தெரியாது. ஸ்டீஃபன் தேவகுமார் எழுதிட்டேன். அது அப்படியே மெய்யாயிடுச்சு. அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? என்னான்னு தெரியாத எழுதிட்டேன். இங்கே ஜூடா எங்கே இருக்கிறா? அன்னைக்கு சும்மா பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் எழுதிட்டேன். இன்றைக்கி 51 வருஷமாக பாஸ்டராகவே இருக்கிறேன். சொல்லுங்கள், விரும்புங்க. எத்தனை அம்மா அப்பா விரும்புகிறீங்க என் பிள்ளை ஊழியக்காரனாக வரணும்னு? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? என் பிள்ளை கலெக்டராக வரணும், என் பிள்ளை அமெரிக்காவில் வேலை செய்யணும், என் பிள்ளை டாக்டராக வரணும். எத்தனை அம்மா அப்பா என் பிள்ளை ஊழியக்காரனாக வர விரும்புகிறீங்க? கையை உயர்த்த மாட்டீங்களா? அம்மா உங்களை தானே கேட்குறேன், என் பிள்ளை ஊழியக்காரனாக வரணும். கரங்களை சொல்லுங்கள், என் பிள்ளை ஊழியக்காரனாக வரணும். அவனுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். என் பிள்ளை சின்ன வயசுல சொல்லி வளர்த்தேன், நீ பாஸ்டர் மனைவியாக இருக்கணும். என் பிள்ளை பேர எல்லாரும் சொல்லி 4 பேருக்கும், நீ பாஸ்டரு பையன், உங்கள் அப்பா பாஸ்டர், நீ பாஸ்டர். ஆமீன் சொல்லுடா. நீ உங்கள் அப்பா பாஸ்டர், என் பையனும் பாஸ்டர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பிள்ளைங்களை சின்ன வயசுலேயே மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்கள் மோட்டிவேட் பண்ணால் தான் அவன் வருங்காலத்தில் அப்படி ஆவான். புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்துருக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவாக சாயங்காலம் யாரும் வர மாட்டீங்க. எங்கள் சபையில் 40 நாள் ஜெபம் நடக்குது. 40 நாள் சுமாராக மக்கள் வராங்க. ஒரு 40-50 பேர் வருவாங்க, கொஞ்சம் குறையும் கூடும். வந்ததுக்காக ரொம்ப நன்றி. இன்றைக்கி சிலுவை குறித்த ஒரு சின்ன செய்தி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஸ்க்ரீனில் போடுவாங்க. ஸ்க்ரீனில் போட வராதா? இதில் வராதா? ரைட், மைக்கில். யாராவது சத்தமாக படிங்களேன் மைக்கில். எல்லாம் சொல்லுங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்மைக்காக ஏற்படுத்தின மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான, இது எதை பற்றி பேசுகிறது சொன்னால் 8ஆம் வசனத்தில் இருக்கிற 4வது வரியை பற்றி பேசுது. 8ஆம் வசனத்தில் இருக்கிற 4வது வரி எதை பற்றி பேசுது? சிலுவை. எல்லாம் சொல்லுங்க சத்தமா. இப்போ இந்த 7ஆம் வசனம் படிக்கணும். சிலுவை என்பது நேற்றும் இன்றும் உண்டானது அல்ல. சிலுவை என்பது தேவனுடைய சிந்தையிலே, பிதாவின் சிந்தையில் எங்க இருந்துச்சான்? உலக தோற்றத்திற்கு முன்னே. நல்லா கவனிக்கணும். சிலுவை என்பது கல்வாரியில் வந்தது அல்ல. சிலுவை என்பது கிறிஸ்து மரித்ததினால் வந்தது அல்ல. சிலுவை என்பது பிதாவின் சிந்தையிலே உலக தோற்றத்துக்கு முன்னமே. சொல்லுங்க, சிலுவை என்பது பிதா அதில் போட்டுதுங்களா? சொல்லுங்க, ஏற்படுத்தினது. சத்தமா. எதற்காக ஏற்படுத்தினது? அதுக்கு முந்தின வார்த்தை, முந்தின வசனம் படிங்க.
நம்முடைய இன்னைக்கு ஒன்று ரெண்டு கவனிங்க. சிலுவை அணிவது வேறு, சிலுவை சுமப்பது வேறு. ஆங்கிலத்தில் இட் இஸ் நாட் டு வேர் த கிராஸ், இட் இஸ் டு பேர் த கிராஸ். இட் இஸ் நாட் டு பேர் த கிராஸ், இட் இஸ் நாட் டு வேர் த கிராஸ், பேர் த. சிலுவை சுமப்பது ரொம்ப போட்டுக்கிறது ரொம்ப ஈஸி. அதில் ஒரு வசனம் போட்டு நான் படிக்கிறேன், கேளுங்க. சொல்லுங்கள், இப்போ அந்த வார்த்தை சொல்லுங்கள். ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டிருந்ததுமான ரகசியம். ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, பொதுவாக இப்படி நினைக்கிறாங்க அநேகர், எல்லா மதத்தவரும், சிலுவை என்பது கிறிஸ்து மரித்த போது உண்டானது அல்ல. இந்த வார்த்தை எல்லாம் சத்தமாக படிங்க. சிலுவை என்பது உலக தோற்றத்துக்கு முன்னமே. சிலுவை அல்ல, சிலுவையின் ஆண்டவர், சிலுவையின் ரட்சிப்பு, சிலுவையின் மேன்மை, சிலுவையின் தியாகம், சிலுவையின் உயிர்த்தெழுதல், சிலுவையினுடைய அற்புதங்கள் எல்லாமே எப்போ ஏற்படுத்தப்பட்டது? நல்லா கவனிக்கணும். பீப்புள் வாண்ட் டு லிசன். கவனிங்க. சிலுவை என்பது 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்தது அல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்படி போட்டுக்கிறோமே, இப்போ வந்ததல்ல. உலக ஆதியாகமம் 1:1 எழுதப்படுவதற்கு முன்பதாகவே சிலுவை தேவன் முன்குறித்தார். சொல்லுங்க, சிலுவையை முன்குறித்தார், சிலுவையின் ஆண்டவரை முன்குறித்தார், அந்த சிலுவை என் வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதை முன்குறித்தார். நம்புறீங்களா? உலக தோற்றத்துக்கு முன்னவே எல்லாம் இங்கே பார்க்கணும். இப்போ நீங்கள் நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறோமே, இட் இஸ் நாட் பை ஆக்சிடென்ட், இது தற்செயலாக அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். இப்படி சொன்னாலும் புரியும். இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் ஆதியாகமம் 1:1 எழுதுவதற்கு முன்பதாகவே நீங்கள் யாராக இருக்க வேண்டும், யாருக்கு மனைவியாக இருக்க வேண்டும், யாருக்கு கணவனாக இருக்க வேண்டும், யாருக்கு அம்மா அப்பாவாக இருக்கணும், எங்கே வசிக்கணும், என்ன வேலை செய்யணும், என்ன உத்தியோகம் பண்ணணும், எல்லாவற்றையும் சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் தற்செயலாக இந்த மதுரைக்கு வரல, தற்செயலாக நான் இங்கே வரல. திஸ் ஆல் பிளான் பை காட். எப்போ? சத்தமா சொல்லுங்க. என் வாழ்க்கையும், என் வாழ்க்கையின் சம்பவங்களும், என் குடும்பங்களும், என் குடும்பத்தின் அத்தனை காரியங்களும், நம்புறீங்களா? சில நினைக்கிறீங்க நான் இந்த ஊரில் இந்த ஆளுக்கு வந்து வாய்ச்சேன். இல்லை, நீங்கள் இந்த ஆளுக்கு வந்து வாய்ச்சது தற்செயலே அல்ல. இந்த ஆளுக்கு வந்து வாய்ச்சது உலக தோற்றத்துக்கு முன்னமே. எத்தனை பேர் சொல்லுங்க? சொல்லுங்க. என் தொழில், என் குடும்பம், என் சபை. திரும்ப சொல்லுகிறேன், மதுரையில் ஆயிரக்கணக்கான சபை இருக்குது. ஆனால் இந்த சபையிலே கர்த்தர் வைத்திருப்பது உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் தெரிந்து கொண்டார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அடுத்து சொல்ல போகிறேன், கவனிங்க. சிலுவை என்பது பொதுவாக உலகத்தின் பார்வையிலே பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர், கலக்கம். ஆனால் சொல்றாரு சிலுவை என்பது 2வது வரியில் அது பாடுகளுக்கு அல்ல. எல்லாம் சொல்லுங்க, மகிமைக்காக. எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பெரிய சிலுவைங்க, என் கணவன் ஒரு சிலுவை, என் மனைவி ஒரு சிலுவை, என் பிள்ளை ஒரு சிலுவை. நிறைய பேர் சொல்லுவாங்க, மாமியாருக்கு மருமகள் சிலுவை, மருமகளுக்கு மாமியார் சிலுவை. இல்லை, இந்த சிலுவை என்பது மகிமைக்காக தான். சொல்லுங்க, சிலுவை இல்லை என்றால் சிங்காசனமே இல்லை. நான் சிலுவைக்கு ஒரு 4 அர்த்தம் சொல்லுவேன், 5 அர்த்தம் சொல்லுவேன். இந்த அம்மா போடுவாங்கன்னு தெரியல. கிராஸ், CROSS அவங்க போடுவாங்க பாருங்க. டைப் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. கிராஸ் சொல்லுங்க, CROSS அவங்க போடுவாங்க. நம்பர் 1, சி என்ற முதல் வார்த்தைக்கு பாடுகள் அர்த்தம். பாடுகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. நினைக்கலாம் எங்களுக்கெல்லாம் பாடுகளே இல்லைன்னு. உங்களுக்கு கொஞ்சம் பாடு, எங்களுக்கு ஏகப்பட்ட பாடு. ஹலோ, 2 பிள்ளைகள் வச்சு சமாளி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஒரு 200-300 வித்தியாசமான மக்கள், வித்தியாசமான மொழி, வித்தியாசமான கலாச்சாரம், வித்தியாச பின்னணி. புரியுதா உங்களுக்கு? அவங்க வந்த உடனே சொல்கிறான், உன்னை கீழ்ச்சிடுவேன்றான். புரிய மாட்டேங்குதுல்ல? உன்னை கீழ்ச்சிடுவேன்றான். புரியலையா? அவன் அப்படி தான் வந்திருக்கிறான். தோ பாஸ்டர்ன்றான். என்னங்க, என்ன பாஸ்டர்? சும்மா குந்து பாஸ்டர்ன்றான். புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் கேட்டு தான் அங்கே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு ஒரு முனைப்பாடுகள், எங்களுக்கு பல முனைப்பாடுகள். இப்போ ஐயாக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பாடு இருக்குது. உங்களுக்கு இந்த பாடு தான் தெரியுது. சிலுவை என்றால் என்னதான்? சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நோ பெயின் நோ கெயின். சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. பாட்டெல்லாம் பாடுறோம், சிங்கார மாளிகையில் ஜெய் கீதங்கள் பாடிடுவேன், ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய். அது ராப்பகலாய் அமர்ந்திருக்கணும்னா நம்பர் 1 என்னது? பாடுகளை சந்திக்க வேண்டும். தமிழில் போடுவீங்களா? பின்னாலே பக்கத்தில் சொல்லுங்க, பாடுகள்.
ஆனால் பாடுகள் நிரந்தரம் அல்ல. பாடுகளுக்கு பின்னாக ஒரு மகிமையான உயிர்த்தெழுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான். சத்தமா சொல்லுங்களேன், கொஞ்ச காலம் தான். ஒவ்வொரு நாள் அப்படியே சொல்லிட்டே இருங்க, சீக்கிரம் பரலம் போயிடுவீங்க. அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். நான் ஆண்டவரோடு 55 ஆண்டுகளாக வாழ்கிறேன். நிறைய பாடுகள் உண்டு. சரீர பாடுகள், ஆவியிலே பாடுகள், ஆத்துமாவிலே பாடுகள், விசுவாசிகளால் பாடுகள், எனக்கு இருக்கிற ஊழியரோடு பாடுகள். ஆனால் ஒன்று தெரியும், இந்த பாடுகள் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். அந்த வார்த்தையை படிச்சு பாருங்களேன், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரமா. எப்படி ஏற்றுக்க முடியுதா? அது இன்னொரு வார்த்தை போடுறது, அதி கனத்தை கொண்டு வருமா. லேசான பாடுகள் ஆனால் கனமான மகிமையா. கரங்களை தட்டி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, லேசான பாடுகள். எல்லாம் சொல்லுங்க, என் பாடுகளுக்கு பிறகு, என் உபத்திரவங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஒரு அமாவாசைக்கு பிறகு ஒரு பௌர்ணமி இருக்குது. ரெண்டு பார்க்குறீங்க, அமாவாசை நிரந்தரம் இல்லை. அமாவாசைக்கு அப்புறம் என்னம்மா 15 நாள் அமாவாசை, 15 நாள் என்னடி பார்க்குறீங்க? சொல்லுங்க, அமாவாசை நிரந்தரம் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. ஒரு அமாவாசைக்கு அப்புறம் ஒவ்வொரு நாள் இப்படி சொல்லுங்க, கொஞ்ச நாள். எல்லாம் சொல்லுங்க, பாடுகள், உபத்திரவம். எல்லாம் நீங்கள் கணவன்லாம் சொல்லுங்க, இந்த அம்மாவோட பாடுகள் புரியவே மாட்டேது. நீங்கள் அப்படியே சொல்லுங்க, இந்த ஆளோட பாடுகள். என்னடி பார்க்குறீங்க? இப்போ எங்களை பார்த்து சொல்லுங்களேன், எங்களோட பாடுகள். அப்படியே நாங்களாம் அவனோட பாடுகளை தெரியுறோம் உங்களை பார்த்தா. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. சிலுவை கற்றுக் கொடுக்கிற மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? சிலுவை கற்றுக் கொடுப்பது ஒரு நம்பிக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை அப்படியே விட்டுருங்க. அதில் படிச்சு நான் சொல்ல வந்த வார்த்தை 7ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆமென். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நான் பின்னால ஒண்ணா சொல்றேன். சொல்லுங்க, சொல்லுங்க 9ஆம் வசனம் படிங்க. 9 சொல்லுங்க. எழுதியிருக்கிறபடி எஸ், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. எல்லாம் பைபிளுக்கு எழுதுங்க. சொல்லுங்க, என்னை குறித்து எழுதியிருக்கிற, திட்டம் பண்ணி இருக்கிற, தீர்மானித்திருக்கிற எதையுமே இந்த சின்ன மூலையில் அறிய முடியாது. சின்ன மனுஷனுக்குள்ளே. சத்தமா நீங்க எவ்வளவு படிச்சது சொல்லுங்க, கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? அந்த வார்த்தை படிங்க. சொல்லுங்க, தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறவர்களை சொல்லுங்க இந்த சின்ன அறிவினாலே அறிய முடியாது. நம்புறீங்களா ஐயா? நம்புறீங்களா? இந்த சின்ன அறிவினால உங்களுக்கு தெரியாது வாட் காட் பிளான் இன் யுவர் லைஃப். அடுத்த ஆண்டு சொல்றாரு, ரொம்ப எக்ஸலன்ட். சொல்லுங்க, அது தோன்றவே தோன்றாது. நான்லாம் இவன் நிறைய பேர் இருப்பீங்க, நான் ஊழியக்காரனாக மாறுவேன், புரியுதா, நான் ஒரு பாஸ்டராக வருவேன், இப்படி பிரசங்கம் பண்ணுவேன் நினைக்கவே இல்லை. அம்மா பிறந்த அதே ஊரில் தான் நான் கூட பிறந்தேன். இப்போ தான் அந்த பாட்டியம்மா பார்த்துட்டு வந்தேன். அந்த அம்மா பிறந்த ஊரில் நான் பிறந்தேன். இன்றைக்கி வரைக்கும் நான் பிறந்த ஊரில் டீ கடையே இல்லை. அப்படின்னா நான் பிறந்த ஊர் எப்படி இருந்திருக்கோம்? 53 சொல்லுங்க. ஆனால் அந்த வருஷம் அப்படியே போடுங்க. சொல்லுங்க, தேவன் சிலுவையில் எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் ஏராளமானது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் எங்கே திறமை ஆயத்தம் பண்ணார்? எங்கே ஆயத்தம் பண்ணார்? எல்லாமே எங்கே ஆயத்தம் பண்ணார்? சொல்லுங்க, சிலுவையில். சொல்லுங்க, வாழ்வு, வசதி, மேன்மை, உயர்வு எல்லாம் சிலுவையில் ஆயத்தம் பண்ணார். உலகத்தின் பார்வையிலே சிலுவை அவமான சின்னம், ஆனால் என்னுடைய பார்வையிலே சிலுவின் ஆசீர்வாதத்தின் சின்னம். சொல்லுங்க, சிலுவை இல்லை என்றால் இன்னைக்கு நாம் இங்கே இல்லை. ராமசாமி இருந்திருப்பார், கந்தசாமி இருந்திருப்பார், முனுசாமி இருந்திருப்பார். இன்னைக்கு ராமசாமி ராபர்ட் ஆயிட்டாரு, ராதா கிருஷ்ணன் ஸ்டீவன் ஆயிட்டாரு. புரியவே மாட்டாது. புரியுது உங்களுக்கு? தேவகுமார் ஆயிட்டார். மனுஷகுமாரா இருந்து என்ன கர்த்தர் தேவகுமார் ஆகிட்டார். இல்லைன்னா நம்மளாம் மனுஷகுமாரன் தான். புரியல? மூக்கு மேலே கோவம் வருது இப்போவே. அப்போது சிலுவையில் வரலட்டா இன்னும் எவ்வளோ கோவம் வந்திருக்கும். என்ன அப்படி பார்க்குறீங்க? சொல்லுங்கள், தேவன் சிலுவையில், அந்த வார்த்தையை போட்டுருக்கோம், சிலுவையில் எனக்கு ஆயத்தம் பண்ணினது மேலானது, அதிசயமானது, அர்ப்பணமானது. ஆனால் அதுக்கு முன்னால் என்னத்தை பார்க்கணும்? அந்த சீல போடுவோம், அந்த 4 சி, இந்த இங்கிலீஷில். அதுக்கு முன்னால் என்ன இருக்குது? அதுக்கு முந்தி சி. சொல்லுங்கள் எல்லாரும். சீனா கோடி இல்லை,
உலகத்தில் 4 4 கோடிடுவாங்க. சொல்லுங்க, சீச்சி இல்லை. சொல்லுங்க, பாடுகள். சத்தமாக சொல்லுங்க, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல. ஒரு நாள் சொல்லுங்கம்மா, கொஞ்ச காலம். சத்தமா இல்லை சகோதரி சொல்லுங்க, பாடுகள் வரும்போது சொல்லுங்க எல்லாரும், கொஞ்ச காலம்தான். இந்த போராட்டங்கள், அடுத்த வீட்டுக்காரங்க போராட்டம், பிள்ளைங்க போராட்டம், புருஷன் போராட்டம், எல்லா போராட்டம் எவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, மகிமையான வாழ்க்கை, பிரகாசமான வாழ்க்கை, ஒளிமயமான வாழ்க்கை. அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் அறியாதவன் ஒளிமயமான எதிர்காலம் கண்களின் தெரியுன்னு சொல்கிறான். புரியல? ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களில் தெரிகிறது. அவர் எதை பேர் படித்தார்? என்னங்கய்யா, இயேசு அறியாதவனே ஒளிமயமான எதிர்காலம் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ இயேசு அறிந்த நாம் சொல்லணும், அதை விட பிரகாசமான ஒளி கடத்த வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசமாக இருக்கிறதா. ஆங்கிலத்தில் மோர் பிரைட் மோர் ஷைன். சொல்லுங்க, மோர் பிரைட். சத்துங்க, மோர் பிரைட். தமிழ் மோர் இல்லை, இங்கிலீஷ் மோர். சொல்லுங்க, மோர் பிரைட் மோர் ஷைனிங். சொல்லுங்க, இன்னும் பிரகாசமா இருப்பேன். சொல்லுங்க, இன்னும் பிரகாசமா இருப்பேன், இன்னும் வெளிச்சமா இருப்பேன், ஃபேர் லவ்லி போடாமலே பிரகாசமா இருப்பேன். என்னடி போட்டிருக்குது? அப்படி தானே போட்டிருக்குதுல? எப்படி போட்டிருக்குது? அதில் எப்படி போட்டிருக்குது? எப்படி போட்டிருக்கு தெரியுமா? அதில் தமிழில் நான் படித்தது அந்த 2 Corinthians 2ஆம் அதிகாரத்தில் பின்னால் வந்துடுறேன். இதை மட்டும் படிக்கல. சிலுவை கற்றுக் கொடுக்குற 3வது சத்தியம் தெரியுமா? கீழ்ப்படிதல். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, கீழ்ப்படிதல் இல்லாமல் நான் எவ்வளோ உபவாசம் பண்ணாலும் வேஸ்ட்டு. எனக்கு புரியல. இந்த 40 நாள் கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன், என்ன இதெல்லாம் வேஸ்ட்டு. கவனிங்க, சிலுவை இல்லாமல் பாருங்க, கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பதே சிலுவை தான். நிறைய பேர் பார்க்குறேன், நல்லா அந்நிய பாஷை பேசுகிறீங்க, ஆவில் நிரம்புறீங்க, ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் பண்ணுறீங்க, ஆனால் கட்டின புருஷனுக்கு கீழ்ப்படியதே இல்லை. என்னடி பார்க்குறீங்க? இதில் வேற சொல்கிறது, அந்த ஆள் சொல்கிறார், எங்கள் மனைவி வரல, அது பேய்ங்க. இதுவே லூசிஃபர், இவர் சொல்கிறார் அதை போய் பேய்கின்றார். அந்த ஆள் என்னங்க எங்கள் வீட்டுக்காரர் வரல, அந்த ஆள் அப்படி தாங்க, அவன் அப்படி தாங்க. ஏவன் ஹலோ, நல்லா புரியுதுங்களா? கீழ்ப்படியில் இல்லாமல் நீங்கள் என்ன ஜோம் பண்ணாலும் கூரைக்கு மேலே போகாது. சத்தமாக சொல்லுங்கள், சொல்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிவேன், ஆவியான கீழ்ப்படிவேன், என் மனசாட்சி கீழ்ப்படிவேன். நான் காலையில் ஒரு விஷயம் சொன்னேன், இங்கே யாரோடும் போராடுங்க, ஆனால் மனசாட்சியோடு கூட போராடாதீங்க. நான் சொல்ல தமிழ் விளங்குதுங்களா? யார்கிட்ட ஓடு போராடுங்க, கணவன்கிட்ட போராடுங்க, மனைவிக்கிட்ட போராடுங்க, ஆனால் மனசாட்சியோடு போராடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆபத்து. நான் சொல்கிறேன், எத்தனை விளங்குது? இப்போது பிரதர் இருக்கிறார், ஐயா இருக்கிறார், அவரோட நான் போராடலாம், அது அப்படி இல்லை, அது இப்படி இல்லைன்னு அவர் ஏமாத்திடலாம். ஆனால் இதோடு போராடினீங்கன்னா வாழ்க்கை ஒன்றுமில்லாம் போயிடும். ஏன் தெரியுமா? இது கர்த்தர் தந்த தீபம். சொல்லுங்கள், இது கர்த்தர் தந்த தீபம். இப்போது நான் போய் பேசும்போது என் மனசாட்சியை சொல்லுது, இது ஓவர் பில்டப்பு. பார்த்துக்கிறீங்களா? சில பேர் சாட்சி சொல்லுவாங்க, கவனிக்கிறீங்களா? சில பேர் சாட்சி சொல்லுவாங்க, ஓயாத போராட்டம். உண்மையில் தெரியுமா? சில பாட்டு பாடுறீங்களே, உங்களுக்கு சிரிப்பாக வரல? சில பாட்டு பாடுறீங்களே, சில பாட்டெலாம் பாடுறீங்களே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே. உலகம்தான் முன்னால் இருக்குது. சில பாட்டு பாடும்போது இயேசுக்கா எல்லாம் விட்டுட்டேன், அதை விட்டேன், இதை விட்டேன்னு உள்ள இதுவே சொல்லுது, ரொம்ப பீத்தலடா அப்படின்னு. என்ன சொல்லுங்க? சிலுவை எனக்கு கற்றுக் கொடுப்பது, சொல்லுங்க, கீழ்ப்படிதல். அடுத்த 4வது காரியம், சிலுவை எனக்கு கற்றுக் கொடுப்பது தியாகம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் உங்களை எல்லாரையும் பார்த்து, ஆண்டவருக்காக எதை விட்டுருக்குறீங்க? ஆமா, ஆண்டவருக்காக என்ன தியாகம் பண்ணிருக்கீங்க கேட்டேன். சீரியலை விட்டீங்களா? சீரியலை குடியை கெடுக்கும், சன் டிவி விஜய் டிவி குடும்பங்களை கெடுக்கும். நல்லா அந்நிய பாஷை பேசுகிறாங்க, சீரியலை விடுதலை இல்லையே. ஒரு சின்ன தியாகம் பண்ணிப்பாருங்க ஆண்டவருக்காக. ஒருவேளை சாப்பாட்டை தியாகம் பண்ணுங்க, ஏதோ ஒன்று தியாகம் பண்ணுங்க. கிறிஸ்தவம் என்பதே என்ன தெரியுமா? தியாகம்தான். சொல்லுங்க, உங்கள் நேரத்தை தியாகம் பண்ணுங்க, உங்கள் பணத்தை தியாகம் பண்ணுங்க, இந்த சரீரத்துக்கு கொஞ்ச நேரம் தியாகம் பண்ணுங்க. சொல்லுங்க, இந்த சரீரத்தை பார்த்து, பொன்னான உடம்பே, சொல்லுங்க, நீ கொஞ்சம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யி, சபையில் வேலை செய்யி,
உங்கள் பிள்ளைங்களை சொல்லுங்க, டே சபைக்கு போடா, சேர் போடு, இங்கே கொஞ்சம் தண்ணிலாம் பிடிச்சி வை, பாஸ்ட்டுக்கு உதவியாயிரு, மைக் செட் போடு. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க பிள்ளைகளுக்கு? இந்த சபையில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். வேலை செய்கிற சின்ன பசங்கள்லாம், வாலிபர்கள் எல்லாருமே நில்லுங்களேன், நில்லுங்க தம்பி. சபையில் வேலை செய்கிற பிள்ளைகள்லாம், அவனோட ஊழியக்காரன் நான் சொல்கிறேன், வருங்காலத்தில் நீங்கள் பெரிய தேவனுடைய மனுஷனாக மாறிடுவீங்க. என் சபையில் யாரெல்லாம் பெருக்கி பாய் போட்டாங்களோ அத்தனை பேரும் பாஸ்டம் ஆகிட்டாங்க. தம்பி சொல்லுங்கள், நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. சத்தமாக சொல்லுங்கள். நீங்களாம் பெருக்கலாம் மாட்டீங்களாம்மா? அப்படியே டிப்டாப்பாக போயிடுவீங்க. சபை பெருக்கிற அம்மா மாதிரிலாம் கை தூங்கலாம், எழுந்து இல்லைங்கம்மா. ஏன் நீங்கள் உட்காரு தம்பி. அம்மா, ஆண்டவர் உங்களுக்கு 100 வயசு ஆயுசு தருவார். கிறிஸ்துவுக்காக இழந்த யாரும் தரித்திர ஆனதில்லை, ராஜ்யம் மேன்மைக்காக நஷ்டப்பட்டதே இல்லை. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, வருங்காலம் ரொம்ப பிரகாசமாக இருப்பீங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த ஊழியத்தை என் தலைமுறை என் பிள்ளைகள் செய்யணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், தலைமுறை. என்னோடய ஜெபம் அதுதான். இப்போ நான் ஊழியம் பண்ணேன், என் பிள்ளைகள் ஊழியம் பண்ணது, என் பேர பிள்ளைகள் ஊழியம் பண்ணணும். இப்படி அவனை சொல்லியிருக்கிறேன், அவன்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீ பாஸ்டர் ஆகிடுறா, என் சபையை உனக்கு எழுதி கொடுத்துறேன்னு சொல்லிக்கிறேன். அவனுக்கு புரியுது, நீ பாஸ்டர் ஆகிடுறா, என் சர்ச்சை உனக்கு எழுதி கொடுத்துறேன்னு சொல்லிக்கிறேன். அவன் சொல்கிறான், அதெல்லாம் என்ன சர்ச்சு தான் எனக்கு சர்ச்சுன்றான். நம்முடைய பாருங்க, நீங்கள் விரும்புங்க, அப்படியே கத்தராக்குவார். நான் சொல்ல புரியுதுங்களா? ஆங்கிலத்தில் பழமொழி இருக்கிறது, நீங்கள் அதை விரும்புங்க, என் பிள்ளை எப்படி இருக்கணும் ஆண்டவரே. திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி அவன் யாராக இருக்கிறான்றது முக்கியம் அல்ல, அவர் அவனை யாராக மாற்ற போகிறது தான் முக்கியம். அந்த வசனத்தை படித்து பாருங்கள், அப்படியே போடுங்க. 10ஆம் வசனம் 9 கடைசி வார்த்தை, 9 கடைசி. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை என் கண் காணவில்லை, என் காது கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ அம்மா எடுத்துக்கினீங்கன்னா, அம்மா யோசித்துருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சபையில் உட்காருவோம், நம்ம ஐயா இப்படி ஒரு சபை கட்டுவார், இப்படிப்பட்ட ஊழியம் இருக்கும், ஒரு மகிமையான ஊழியம் பிள்ளைகள் செய்வாங்க அப்படின்னு அவங்க யோசித்துருக்க மாட்டாங்க. பட் காட் பிளான். சொல்லுங்கள், எழுதியிருக்கிறபடி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து தேவன் எழுதியிருக்கிறார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, தேவனே நீ என்ன எழுதியிருக்கிறீங்களோ அதுவே நடக்கணும். சத்தமாக சொல்லுங்க. தேவன் கரெக்டாக இருக்குமா தப்பா இருக்குமா? சத்தமாக சொல்லுங்க. தேவனே, உலக தோற்றத்துக்கு முன்னமே நீ என்ன எழுதியிருக்க என் பிள்ளையை பற்றி? என் பிள்ளை ஊழியக்காரனாக இருக்கணும், என் பிள்ளை ஊழியம் செய்யணும், இந்த வீடியோவில் இருக்கணும், இந்த மீடியாவில் இருக்கணும், இந்த மியூசிக் இருக்கணும். நீ என்ன பிளான் பண்ணீங்களோ அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. திரும்ப சொல்லுகிறேன், அது உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணினது, திட்டமிட்டது, தீர்மானித்தது. யாருக்கு தெரியல? வசனம் பாருங்க, யாருக்கு தெரியல? 4வது வரி, உங்கள் கண்கள் நாம் பார்க்கல என்பதற்காக அது உண்மை இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அமெரிக்கான்ற ஒன்றை கொலம்பஸ் பார்க்காத வரைக்கும் அமெரிக்கா இல்லை. அது ஒரு வனாந்திரம், ஒரு பாலைவனம், அது ஒரு தீவு. ஆனால் அமெரிக்கா கொலம்பஸ் கண்டுபிடிச்ச பிறகு அது அமெரிக்கா. ஒரு வனாந்திரத்தையே ஒரு செழிப்பான நாடாய் அந்த கொலம்பஸ் மாற்றிருப்பார் என்றால் சொல்லுங்க, என் தேவன் எனக்கென்று சிலுவையிலே ஆயத்தம் பண்ணினவைகளை என் கண் இப்போ பார்க்கல, ஒரு நாள் அன்னைக்கு பார்க்கும். உங்களுக்கு தெரியுமா, இந்த கட்டடத்தை இப்போதான் அம்மா பார்க்குறாங்க, பிள்ளைகள் பார்க்குறாங்க. ஆனால் அந்த கட்டடத்தை உலக தோற்றத்துக்கு உடனே அவர் பார்த்துட்டார். சொல்லுங்க, இடத்தையும் பார்த்தார், நபரையும் பார்த்தார், அது இருக்கிற மக்களையும் பார்த்தார், அதில் என்னையும் அவர் பார்த்தார். நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, காலங்களை பார்த்தார், சம்பவங்களை பார்த்தார், சூழ்நிலையை பார்த்தார், அதில் என்னையும் பார்த்தார். நான் இப்போதான் கடந்த வாரத்தில் ஒரு இருண்ட நாடாகி ஆப்பிரிக்கா போயிட்டு வந்தேன். இருண்ட நாடு, கொடுமையான வெயில், 112 டிகிரி காலையிலேயே, இரவெல்லாம் அப்படியே வேத்து கொட்டும், வெறும் பாலைவனம். ஒரு 3 கிலோமீட்டர் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. புழுதி, ஒரே
ஆனால் அதுக்கு மத்தியில் 6 மணிக்கு ஆரம்பிக்கிற கூட்டம் இரவு 11 மணிக்கு முடியுதுங்க. நீ நம்ப மாட்டீங்க, நான் பிரசங்கம் பண்ண விசில் அடிக்கிறாங்க, விசில் கை தட்டுறாங்க, எஸ் தட்ஸ் ரைட்டுன்றாங்க. புரியவே மாட்டேதில்ல. நீங்கள் எப்படி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. உங்கள்கிட்ட நாங்கள் இரவல் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏழை ஜனங்கள் ஆப்பிரிக்காவில் வாகன வசதியே இல்லையா, பஸ்ஸே கிடையாது, ஒரு சின்ன வேனு, அதில் 50 பேர் ஏறுறான். காலை 8 மணிக்கு ஆரம்பிச்சு சண்டே சர்வீஸில் பேசினேன், 2:30 மணிக்கு முடிஞ்சுது. பசியா பசி, எனக்கு பசிக்குது, அவனுக்கு பசிக்கவே மாட்டேங்குது. ஏழை ஜனங்கள் தான், ஏழை ஜனங்க, அடிப்படை தேவையில்லாத ஜனங்க, ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. நான் சொல்ல வந்து கருத்து என்ன தெரியுமா? கருத்து அன்பானவர்களே, நான் அதை யோசிக்கவே இல்லை, அப்படி நினைக்கவே இல்லை. சொல்லுங்க, நான் நினைக்காதது, யோசிக்காதது, சிந்திக்காதது எல்லாம் சிலுவையில் ஆண்டு எனக்கு செய்து முடித்தார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சிலுவை. அடுத்து நான் சொல்ல போகிறேன் அந்த சீல, அந்த இங்கிலீஷ் பைபிளில் இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுங்க சிலுவை. அந்த வார்த்தை போடுங்க, சி. சொல்லுங்க கீழ்ப்படிதல். சிலுவை கற்றுக் கொடுக்குது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் சொல்லியிருப்பார்ல ஐயா இருந்தார், ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்தாரா இல்லையா? ஐயா சொல்லியிருப்பாரா? இது மாதிரி ஒருத்தர் வராரு, சுமாராக பேசுவார், வாங்க என்ன ஃபோன்லாம் பண்ணாங்க, நீ என்ன வேணா சொல்லியா, நானாக தான் இருப்பேன். ஏசுநாதரே வந்தால் கூட நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வருவேன், நான் ரொம்ப பிஸி. என்னங்க ஒன்று சொல்லட்டுமா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட எல்லாம் பிஸியாக தான் இருக்கிறான். புரியவே மாட்டேங்குது. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஆனால் ஏன் பிஸியாக இருக்க அவனுக்கே தெரியாது. சொல்லுங்க, நான் கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இவ்வளோ பாடுபடுறீங்களே, உலகத்துக்கு படுகிற பாடுகளை கொஞ்சம் அதிகம் ஆண்டவருக்கு பட்டீங்கன்னா உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். உலகத்துக்கு காலிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்னது வேகமாக ஓடுறீங்க, வயிற்றுக்காக பாடுபடுறீங்க. அதில் கொஞ்சம் பாடுகளை ஆண்டுக்கு பட்டு பாருங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. நான் அதை கற்றுக்கொண்டேன் வாழ்க்கையில். நான் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய ஆரம்ப நாட்களில் சம்பளமே தேவையில்லை. புரியலையே ஐயா? புரியுதுங்களையா? சம்பளமே என்ன அர்த்தம்? என்னையா? வருமானம் அதிகமாக, பில் செக்ஷன் நிறைய காசியா. ஒரு பில் போட்டப்பனா அதில் அப்போவே 100 ரூபானா இப்போ ரொம்ப அதிகம். அது பில் போட்டது புதுசாக 2 முறை வாங்கினேன், சமாதானமே போயிடுச்சு. ஜெபம் பண்ணால் அந்த 100 ரூபா தான் வருது. எது 100 ரூபா நான் வாங்கினேனே, அவன் டிராயரில் போட்டு போனேன், அதுதான் ஞாபகம் வருது, இது வரமாட்டேங்குது. என் கண் முன்னே இயேசு போய் என் கண் முன்னே அந்த கவர் தான் வருது. பார்த்தேன், நமக்கு ஒத்து வராதுன்னு. ரொம்ப பாடுகள் தான், ரொம்ப போராட்டங்கள் தான், ரொம்ப அடிமட்டத்திலிருந்து வந்தோம். ஆனால் ஒன்று தெரியும், தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறவர்களை என் கண்கள் காணவில்லை, ஆனால் அவர் கண்டிருக்கிறார். என்ன சொல்லுங்க, நான் பார்க்காத ஒன்று அவர் பார்த்துருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், நான் பார்க்காத ஒன்று அவர் பார்த்துருக்கிறாரு. சொல்லுங்க, எப்படி எதிர்காலம், என் வாழ்க்கை, என் குடும்பம், எனக்கு யார் மருமகளாக வரணும், யார் மருமகளாக வரணும், எல்லாம் அவர் பார்த்துட்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிற உடனே நீங்கள் அப்படி அடாப்ட் பண்ணுவீங்களா? ஆண்டவர் ஒன்று சொல்கிறார், அடாப்ட் பண்ணுவீங்களான்னு. நான் சொல்கிற தமிழ் புரியுதா? ஒரு ஏழை பொண்ணை காட்டுறாரு, ஒத்துப்பீங்களாமா? ஏன் பாஸ்டர் இந்த மாதிரி பாடுபடுத்துறீங்க? ஒரு ஏழை பொண்ணை காட்டுறாரு, ஒத்துப்பீங்களான்னு கேட்டேன். கேஷ் பார்க்குறீங்க, கலர் பார்க்குறீங்க, காஸ்ட்டை பார்க்குறீங்க, ஆனால் கிரைஸ்ட்டை பார்க்கவே மாட்டேன்றீங்க. வண்ணங்களை பார்க்குறீங்க, ஆனால் எண்ணங்களை பார்க்குறதே இல்லை. வண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணவங்களும் ஆமீன்னு சொல்லுங்க. ஒரு கை தூக்குறாரு பாருங்க, நான் ஏதோ கை தூக்குறாரு அவர். சொல்லுங்க, தேவன் சிலுவையில் சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க கற்றுக் கொடுப்பு தெரியுமா? தியாகம். சொல்லுங்க, தியாகம். கஷ்டம்தான். ஒரு வேளை நீங்கள் தொழில் பண்ணலாம், இது வேலை பண்ணலாம். ஆண்டவருக்காக 1 மணி நேரம் தியாகம் பண்ணி பாருங்களேன், அவருடைய பலனை இங்கேயும் பெறுவீர்கள், அங்கேயும் பெறுவீர்கள். புரியுது அவங்களுக்கு? ஒரு காலத்தில் நாங்கள்லாம் தேவைக்காக ஊழியம் பண்ணோம். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அங்கே ஊழியம் பண்ண, இங்கே பண்ணுறது, இங்கே போன வாரம் நேற்று விருதுநகரில் இருந்தேன். அதுக்கு வந்து ஆப்பிரிக்கா, என்னை வந்து ஆப்பிரிக்கா யாரும் போக சொல்லலை, யாரும் காசு கொடுக்கல. ஆனால் ஒரு பாரம் எனக்கு. அந்த ஒரு ஆப்பிரிக்கா ஒரு ஊழியர் என் வீட்டில் 21 நாள் தங்கியிருந்தார். அவரை பார்த்தேன், அந்த மனுஷன் ஜெபம், அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தேன். அப்புறம் நிறைய, இது 2வது முறை ஆப்பிரிக்காவுக்கு போகிறேன், கென்யாவுக்கு ஏற்கனவே போயிருக்கிறேன். ஒரு பாரம் எனக்கு உள்ளாண்டு கொடுத்துட்டே இருந்தார். இங்கே உங்கள் பாஸ்டர்மா இங்கே உட்காந்துக்கிறாங்களே, போகாதே போகாதே பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் அப்படின்னாங்க. புரியவே இல்லை.
உனக்கு ரொம்ப தேவையானாங்க. இப்படிலாம் இப்படி மனைவி சொல்ல தான் கேட்கல, பிள்ளைங்க சொல்ல கேட்கணும் இல்லையா? என்னடி பார்க்குறீங்க? உடனே பொண்டாட்டி சொல்லி யாரும் கேட்கறதில்ல. இப்போ பிள்ளைங்க பேச்சு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஒரு காலத்தில் அவங்க நம்ம பேச்சை கேட்டாங்க, இப்போல்லாம் என்ன புரியலையா? இதெல்லாம் தாண்டி தான் போனேன். ஆனால் ஒரு மன நிறைவு. நான் சொல்ல இந்த வார்த்தை தெரியுமா? சொல்லுங்க, சின்ன கீழ்ப்படிதலுக்கு வாய்த்தரு சொல்லுங்களேன் பெரிய ஆசீர்வாதம். சத்தமாக சின்ன கீழ்ப்படிதலுக்கு. ஐயா உங்களுக்கு தான் சொல்றியா, கீழ்ப்படிஞ்சு பாருங்கய்யா, கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அதாவது இப்போ தெரியாது, வருங்காலத்தில் அறிவாய். ஆண்டவர் சொன்னார், இப்போது நீ அறியாய், இனி அறிந்து கொள்ளுவாய். சொல்லுங்க, இப்போ தெரியாது. அம்மா சொல்லுங்க, இப்போ தெரியாது. சத்தமா செஞ்சு பாருங்க, அவனோட ஆசீர்வாதங்கள் அளவே இல்லாதது. அடுத்து கடைசி சொல்றேன், இதுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுப்பது ரட்சிப்பு. அது ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு 7 அர்த்தம் இருக்குது. அதை போடுவாங்க பாருங்க. ரட்சிப்பு என்ற வார்த்தை நம்பர் 1. அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு 7 அர்த்தம் இருக்குது. நம்பர் 1 அதில் போடுவாங்க. டைப் பண்ணியிருக்கிறீங்களா? சொல்லுங்க விடுதலை. சொல்லுங்க சிலுவை எனக்கு கொடுத்தது விடுதலை. நான் ஒரு மோசமான சினிமா பைத்தியம். ஒரே படத்தை 13 தடவை பார்த்துருக்குறேன். ரெண்டு பார்க்குறீங்க. எனக்கு அண்ணன் யாராவது இருக்கிறீங்களாங்க? நீங்கள் எப்படி நீங்கள் அப்படி அவ்வளோ பைத்தியம் இல்லை இல்லையா? ஒரே படத்தை 13 தடவை பார்த்துருக்குறேன். சில திரைப்படத்து வசனத்தை மனப்பாடமாக சொல்லுவேன். சில சினிமா டயலாக் மனப்பாடம் சொல்லுவேன். ரொம்ப நாள் சொல்லியிருந்தேன், இப்போ தான் விட்டுட்டேன். சொல்லுங்கள் சிலுவை எனக்கு தந்தது. சொல்லுங்கள் பாதி விடுதலை அல்ல, முழுமையான விடுதலை. நான் சொல்ல புரியுதுங்களா? ரைட் அபவுட், அதாவது இதை விட்டேன், இதை தொடர்ன்றது ஆஃப்டர், அதாவது எல்லாவற்றையும் விட்டேன் ரைட் அபவுட். சொல்லுங்கள் சிலுவை எனக்கு கொடுத்தது ஏழ்மையிலிருந்து விடுதலை. சத்தமாக சொல்லுங்க. பேயிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, கடனிலிருந்து விடுதலை, அவமானத்திலிருந்து விடுதலை. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், சிலுவை இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்துருக்க முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க சிலுவை தான் என் ஏழ்மையை மாற்றிற்று, என் வறுமையை மாற்றிற்று, என் இல்லாமையை மாற்றிற்று, என் வேதனையை மாற்றிற்று, என் கண்ணீரை மாற்றிற்று, என் கவலையை மாற்றிச்சு. ஒன்று சின்ன கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் அவனுடைய பிள்ளையா இல்லைன்னா ஐயா எங்கே இருந்திருப்பாரு? பூமியிலே இருந்திருக்க மாட்டீங்க. மூவரும் போவோம். பாருங்க, இந்த கொரோனாவில் எவ்வளோ பேர் இறந்துட்டாங்கல்ல. கர்த்தர் நம்மளை அந்த கொரோனாவிலையும் நம்மளை உயிரோடு காத்தார். சுனாமியில் நம்ம சும் பண்ண வச்சார் ஆண்டவர். சொல்லுங்க சிலுவை தான் விடுதலை தந்தது. எத்தனை பேர் கடனால தற்கொலை பண்ண போயிருக்கோம் இல்லையா? ஏழ்மையினாலும் வறுமையினாலும் இல்லாமையினாலும் அவமானத்தினாலும். சொல்லுங்க முழுமையான வாழ்க்கைக்கு முழுமையான விடுதலை. சொல்லுங்க மீட்பு. மீட்புனா தெரியுமா? நம்ம உங்கள் ஊரில் எப்படி தெரியல, சென்னையில் அது மூழ்கிடுச்சிங்க. இப்போ தான் மூட்டின்னு வர போகிறேன். என்னம்மா நகை? யார் நகை? அது என் நகை தான், நான் தான் வச்சேன், என் தேவைக்காக வச்சேன், வாங்க முடியல. இப்போ என்ன செய்யணும்? அது மூழ்கிடுச்சு. இப்போ நான் சொல்கிறோம் என்னங்க, அந்த காலத்தில் இப்போ கூட அப்படி தான், ஒரு தெருவுக்கு 2 மார்வாடி கடை இருக்கும். இப்போ உங்கள் ஊரில் இருக்குதா? ஒரு தெருவில் அவசரத்திற்கும் ஆபத்து காலத்தில் யார் தான் நமக்கு? என்னடி பார்க்குறீங்க? எங்கள் வீட்டில் மஞ்சள் நோட்டீஸை இல்லைன்னு சொல்லி கை தூங்குங்க. எங்கள் வீட்டில் மஞ்சள் ரசீது பச்சை ரசீது இல்லைன்னு சொல்கிறவங்க. தமிழ் புரியுதா? எங்கள் வீட்டில் இந்த மஞ்சள் கலரு பச்சை கலர் ரசீதே இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாம் இப்படி உங்கள் வீட்டில் இருக்குதா? இருக்குதா? தமிழ் புரியுதுங்களையா? இந்த மஞ்சள் கலர் நோட்டீஸு பச்சை கலர் நோட்டீஸ் எல்லாம் அதை வேற ஒரு அம்மா பைபிள் வச்சுக்கிதான் ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே விடுதலை தாங்க. சத்தியமாக தரமாட்டார். நீங்கள் கடன் வாங்கிறது ஒரு 3 காரணம் இருக்கணும். ஒன்று வியாதியாக இருக்கணும், இல்லை மருத்துவமாக இருக்கணும், இல்லாவிட்டால் திருமணமாக படிப்பாக இருக்கணும். வியாதி, திருமணம், படிப்பு, இந்த 3 காரணத்தை தவிர கடன் வாங்கினீங்கன்னா சத்தியமாக தேவன் கடன் தீர்க்க மாட்டார். தமிழ் புரியுதா? கடன் வாங்கி பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா ஜீரணம் ஆகாது. கடன் வாங்கி பட்டுப்பட்டு எடுத்தீங்கன்னா சாயம் போயிடும். என்னடி பார்க்குறீங்க? வீராப்புக்காக கடன் வாங்காதீங்க. மருத்துவமாக வாங்கலாம், படிப்பாக வாங்கலாம், பிள்ளைகள் திருமணமாக வாங்கலாம். ஆனால் தேவையில்லாமல் ஒன்று சொல்லட்டுமா, கடன் வாங்கி ஐஃபோன் வாங்காதீங்க. தேவையா? இன்னைக்கு எதை பார்த்தாலும் இஎம்ஐ, சோஃபா இஎம்ஐ,
எல்லாமே இஎம்ஐ தான். தேவையா? தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தர மாட்டார். சொல்லுங்க, சிலுவை எனக்கு கொடுத்து என்ன தெரியுமா? சொல்லுங்க, மூழ்கி இருந்தேன் கடனிலும் வறுமையிலும் ஏழ்மையிலும் இல்லை, மூழ்கி இருந்தேன். என்னை கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். சொல்லுங்க, மீட்டார். எனவேதான் யோபு சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பு என்பது மூழ்கி போகிற ஒன்றை தூக்கி எடுப்பது. சொல்லுங்க, தூக்கி எடுத்தார். எல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறாயா? ஆண்டவர் மட்டும் நம்ம தூக்கி எடுக்கலைன்னா இன்னைக்கு எல்லாரும் என்னது? டாஸ்மார்க் தான். என்னடி பார்க்குறீங்க இல்லையா? ஒரு கோப்பையில் என் குடியிருப்பு. புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க, தேவனே நன்றி. சிலுவை இல்லை என்றால் எனக்கு என்ன இல்லை? எனக்கு என்ன இல்லை? நம்பர் 1, விடுதலை இல்லை. சின்ன பாருங்க, எவ்வளோ கட்டுப்படுத்துறீங்க இல்லையா? ஐயா, இன்னைக்கு பாருங்க, இந்த குடிக்கிறவனுக்கு மறுவாழ்வு இல்லம், மறுசிகிச்சை இல்லம், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் என்னென்னோ போடுறாங்க. அங்கே போய் அவன் டபுளாக குடிக்கிறான். சொல்லுங்க, சிலுவை மாத்திரம்தான் விடுதலை தர முடியும். சிலுவை மாத்திரம்தான் எனக்கு மீட்பு தர முடியும். சிலுவை மாத்திரம்தான் எனக்கு சுகம் தர முடியும். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். மகங்க இருக்கிறாங்க, எனக்கு 10 அடைப்பு இருந்துச்சு. நான் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. 10 அடைப்பு 3 மாதம் படுத்த படுக்கையில் இருந்தேன். என்னுடைய சர்ஜரிக்கு அப்புறம் என்னுடைய பேசும் திறன் போயிடுச்சு. ஆனால் எனக்கு தெரியும், சிலுவை எனக்கு சுகம் தந்தது. சொல்லுங்க, சிலுவை எனக்கு சுகம் தந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ற எல்லாமே சொல்லுங்க, முழுமையான விடுதலை, முழுமையான மீட்பு, முழுமையான சுகம். அடுத்து போடுவாங்க பாருங்க, அடுத்து சொல்லுங்க, முழுமையான பாதுகாப்பு. சிலுவை தான் எனக்கு பாதுகாப்பு. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பார் இடுவேன். சொல்லுங்க, சிலுவை தான் எனக்கு பாதுகாப்புன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிலுவை தான் எனக்கு பாதுகாப்பு. நான் நிறைய டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். மனிதர்கள் போகாத அமேசான் காடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். நேற்று கூட யாரும் கேட்டாங்க, இங்கே யாராவது கேட்டாங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குதானே? இது வரைக்கும் 72 வயசாச்சு, நான் இன்சூரன்ஸே பண்ணிக்கல. ஏன் தெரியுமா? அவள் தான் என்னுடைய இன்சூரன்ஸ். எத்தனையோ முறை 32,000 அடி உயரத்திலிருந்து 10,000 அடி கீழே வந்துருச்சு. எனக்கு ஒன்று தெரியும், என் ஜீவன் அவர் கரத்தில். சொல்லுங்க, அவர் தான் என் பாதுகாப்புன்னு சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்கய்யா. எனக்கு என் குடும்பத்துக்கு அவர் தான் பாதுகாப்பு, என் பிள்ளைகளுக்கு அவர் தான் பாதுகாப்பு, என் சபைக்கு அவர் தான் பாதுகாப்பு, என் உயிருக்கு அவர் தான் பாதுகாப்பு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை மிரட்டல் தெரியுமா? ஊழியத்தில் எத்தனையோ மிரட்டல் வந்தது, எத்தனையோ பாடுகள் வந்தது. உன்னை அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு. எனக்கு தெரியும், என் ஜீவன் அவர் கரத்தில். சொல்லுங்க, சிலுவை தான் எனக்கு பாதுகாப்பு. அடுத்து சொல்ல நம்புறேன், சிலுவை தான் கெட்டு போகிற என்னை கெட்டு போகாமல் அந்த ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், பழுதற்ற தன்மை. சொல்லுங்க எல்லாரும். எல்லா வீட்டிலும் ஃப்ரிட்ஜ் இருக்குது இல்லை? என்ன பண்ண தெரியுமா? 3 நாள் மீன் குழம்பையும் கெட்டு போகாமல் பாதுகாத்து பண்படுத்தி திரும்ப பயன்படுத்துகிறது. சொல்லுங்க, பாதுகாக்கிறது, பண்படுத்துகிறது, பயன்படுத்துகிறது. சொல்கிறோம், 3 நாள் வந்த உடனே பாஸ்டருக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும், அவர் கொடுத்துடலாம். எத்தனை நாள் மீன் குழம்பு? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? புரியுதுங்களா? பாஸ்டருக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குமா அப்படி சொன்னார் அவர். உங்களுக்கு மிச்சம் மீதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருவீங்க. சில புண்ணியவதிகளை பார்த்துருக்கிறேன், அதாவது பாத்திரக்கார வாங்காத புடவை. அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் கொடுத்துடலாமா என்று பார்க்குறீங்க. நீங்கள் உடனே பேச மாட்டேங்கிறோம், நல்லவன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, பழுதான எண்ணெய் பழுது நீக்கி பாதுகாத்து பராமரித்து பழுதற்ற மனிதனாக என்னை மாற்றி வைத்திருக்கிறது. சொல்ல விளங்குது எல்லாருக்கும்? நம்ம எல்லாம் எல்லாமே டேமேஜ் தான். என்ன பார்க்குறீங்க? என்னங்க உங்கள் கதை அடுத்த வீட்டுக்கார் தெரியுமா தெரியாதா? உங்கள் கதை தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். என்ன பிரதர், இன்னைக்கு ஏன் ஒருத்தரை துணிகரமாக நம்ம சபை கூட்டின்னு வர முடியல? நம்ம கதை அவன் சொல்கிறான் பார், அவர் கதை என் பேக்கெட்டில் இருக்குதுன்றான். சொல்லுங்க, பழுதான எண்ணெய், கெட்டுப்போன எண்ணெய், சொல்லுங்க, பழுதற்ற மனிதனாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் பண்ணுங்க. உங்கள் கடந்த காலம் யோசித்து பாருங்களேன். கடந்த காலம் வாயாடி, சண்டைக்காரி, ஊதாரி, என்ன வருஷத்துக்கு 4 வீட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவா. என்னடி பார்க்குறீங்க? முடிஞ்ச புருஷன் தலைமையில கல்லை போடுவா.
என்னடி பார்க்குறீங்க? சொல்லுங்கள், இப்படிலாம் வாழ்ந்த நம்மை சொல்லுங்கள் பழுதற்ற மனிதனாய் மாற்றினார். சொல்லுங்கள், பழுதற்ற மனிதனாய் மாற்றினார். நம்புறீங்களா ஐயா? ஐயா நம்புறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களை பற்றி யோசித்தா உங்களுக்கே ரொம்ப அவமானமாக இருக்கும். வாட் யூ ஹவ் டன், நீங்கள் பண்ணது, நீங்கள் பேசுனது, உங்கள் பல காரியங்கள். சொல்லுங்கள், இப்படிலாம் இருந்த என்னை இப்படி ஆகிட்டார். சத்தமாக சொல்லுங்கள். சொல்லுங்கள், இன்றைக்கி நான் நியூ பிராண்ட். சொல்லுங்கள், பழுதற்ற மனிதனாக வாழ்கிறேன். சத்தமாக சொல்லுங்கள். ரெண்டாவது, சிலுவை கெட்டுப்போன எண்ணெயும் பயன்படுத்துகிறது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ நான் ஆராதிக்கிறேன், நான் பாடுறேன், நான் துதிக்கிறேன், நான் கீபோர்டு வாசிக்கிறேன்னா நாங்கள் எல்லாம் பெரிய ராயல் ஃபேமிலியில் பிறக்கலை, ஒரு பரிசுத்தரி குடும்பத்தில் பிறக்கலை, ஒரு அதாவது ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் பிறந்தோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு எங்களை பயன்படுத்துகிறார். சொல்லுங்கள், சிலுவை என்னை எல்லாம் மொத்தமாக சேர்த்து போடுவீங்களா? மொத்தமாக சொல்லுங்கள். சிலுவை முதல்ல இருந்து சொல்லுங்க, விடுதலை தந்தது. சொல்லுங்க, ஏழ்மையிலிருந்து, வறுமையிலிருந்து, இல்லாமையிலிருந்து, பேயிலிருந்து. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் ஒரு நாளைக்கு 3 முறை இந்து கோயிலுக்கு போவேன் ஐயா. ஒரு நாளைக்கு 3 முறை போவேன். காலையில் போவேன், மத்தியானம் போவேன், சாயங்காலம் போவேன். ரொம்ப பக்தி. சும்மா அப்படியே தண்ணியில் கரைச்சி அப்படியே பூசுவேன். எனக்கு பேரே சாமியார்னு வாங்க ஸ்கூலில். காலையில் பூசுனா சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும். நான் எப்படி சொல்லுவேன், இந்துவாக பிறந்தேன், இந்துவாகவே வாழ்வேன், இந்துவாக மறிப்பேன்னு சொன்னேன். ஆனால் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஏசுநாதர் மட்டும் என்னை விடுதலை ஆக்கலைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும். அவன் சொல்ல மாட்டீங்களா? அந்த அப்போலோ மருத்துவமனையில் நான் படுத்திருக்கும் போது மகள் கூட இருக்கிறா. அடுத்து முகத்தை துணியை மூட கண்ணால் பார்த்தேன். இப்போ ஒரு 6 மணிக்கு ஒரு முகம் மூடுவான், 7 மணிக்கு இன்னொரு முகம் மூடுவான், 8 மணிக்கு இன்னொரு முகம் மூடுவான். முகத்தை மூடலாம் பார்த்தேன். ஆனால் தேவன் ஜீவன் தந்தார். சொல்லுங்கள், சிலுவை எனக்கு விடுதலை தந்தது. சொல்லுங்க, எனக்கு மீட்பு தந்தது. மூழ்கி இருப்பேன், மொழி இருக்கிற என்னை கர்த்தர் மீட்டார். வறுமையிலிருந்து, கடன். அடுத்து சொல்லுங்க, சுகம் தந்தார். ஒன்று தெரியுங்களா? நம்ம சாப்பிட சுகம் தரல, சிலுவைதான் நமக்கு சுகம் தந்தார். அழகா பண்ண, சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே. சில நேரங்களில் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும், மாத்திரை சாப்பிட்றதே கிடையாது. ஒரு உண்மையை சொல்கிறேன், மகள் இருக்கிறாங்க. என்னுடைய செக்கப்புக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்னுடைய செக்கப்புக்கு போய் 10 அடைப்பு செக்கப் போகிறதே கிடையாது. ஏனென்றால் என் சுகம் அவர் கரத்தில், என் ஜீவன் அவர் கரத்தில். சொல்லுங்கள், எங்கள் ஜீவன் அவர் கையில் இருக்குன்னு சொல்லுங்கள். என் ஆயுசு நாள் அவர் கையில். நீங்கள் அமெரிக்காவுக்கு போனாலும், நீங்கள் அப்போலோ மருத்துக்கு போனாலும் அவர் சுகம் தரலாம், சுகமே இல்லை. சொல்லுங்கள், பாதுகாப்பு அவர் தான். நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறோம், ஆனால் அதை மிஞ்சி பலகாரம் நடக்குதுல்ல. என்னங்க ஐயா, எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறோம், அதே மிஞ்சி தான் நடக்குது, விபத்து நடக்குது. அடுத்து படிங்களேன். அடுத்து படிங்க சீக்கிரமா, சத்தமா சொல்லுங்க, சத்தமா. நிறைய வயசான மாதிரி இருக்கிறீங்க. இந்த வயசில் நாங்கள் இருக்கிறீங்க, அது காரணமே அவர் தான். மருத்துவத்தின்படி இது சாத்தியமே இல்லை, மருத்துவத்தின்படி சாத்தியமே இல்லை. ஆனால் சிலுவை என்னை பழுதற்ற மனிதனாய் மாற்றுகிறது. கவனிங்க, எல்லாரும் நம்மளை பார்த்து கேட்பாங்க, நீங்களாம் தப்பே பண்ணலையா, நீங்களே பாவமே பண்ணலையா, இப்படி சொல்லுவாங்க. நீங்கள் சபைக்கு போனால் பெரிய பசுத்தவான்ட்டியா? இல்லைங்க, சிலுவை என்னை பழுதற்ற மனிதனாய் மாற்றி அமைத்தது. பாடுகள் இருக்கிறது, ஆனால் பழுதற்ற மனுஷனை என்னை மாற்றுச்சு. அடுத்து சொல்ல போகிறேன், அடுத்து செய்திக்கு வருகிறேன். அடுத்து சொல்லுங்க, என்னை பயன்படுத்துகிறது. இந்த சி 4 போடுங்கம்மா, 5 சி அந்த இங்கிலீஷில் சொல்லுங்கள். சிலுவை எனக்கு கற்றுக் கொடுப்பது, சொல்லுங்கள், பாடுகள் உண்டு, வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு, உபத்திரம் உண்டு, அதுக்கு பின்னால் ஒரு மகிமையான வாழ்க்கை உண்டு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? மகிமையான வாழ்க்கை உண்டு. அதில் ஒரு போட்டிருக்குது, 2 கொரிந்தியர், அப்படியே வசனம் அப்படி இருக்கட்டும். 1 கொரிந்தியர் 2:8, 2 கொரிந்தியர் 2:9. சொல்லுங்க, தேவன் ஆயத்தம் பண்ணினது சொல்லுங்க, சொல்லுங்க, தேவன் ஆயத்தம் பண்ணினது கண் காணவில்லை, ஆமேன், இதயத்தில் அது உண்மைன்னு சொல்றவங்க எல்லாம் எத்தனை பேருக்கு என்ன தேவனுடைய பிள்ளை ஆக்கினாரே, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. சொல்றவங்களே சொல்லுங்க, என்னையும் சத்தமா சொல்லுங்க, அவருடைய பிள்ளை ஆக்கிட்டாரு.
இது சுமக்க வைத்தாரு, பாட வச்சாரு, 4 பேருக்கு ஊழியம் செய்ய உதவி செஞ்சாரு, ஒரு ஆத்துமாவை அக்கினியை தூக்கி எடுத்தாரு. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், ஒரு சின்ன கேள்வி. இந்த நபரால் நான் சபைக்கு வந்தேன்னு சொல்கிறேன், கை தூங்க பார்க்கலாம், தமிழ் புரியும் நினைக்கிறேன். இந்த நபரால் இந்த சபைக்கு நான் வந்தேன்னு சொல்கிறவங்க, தமிழ் புரியலையாமா? இந்த நபரால் இந்த சபைக்கு நான் வந்தேன், நில்லுங்க, அவனுக்கு கை நில்லுங்களா, நில்லுங்கய்யான்னு சொன்னேன். இந்த நபரால் சபைக்கு வந்தேன். நீ யாரால வந்தீங்கயா? சூப்பர். இது ஆசீர்வாதம் இல்லையா? கை தட்டலாமே. பரலோகத்தோட பலன் மிகுதி. தோன்றவில்லை, எண்ணவில்லை, யோசித்து பார்த்தீங்களா? எல்லாம் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. அந்த வார்த்தை காணவில்லை, கேட்கவில்லை. இன்னைக்கு ஐயா பார்க்குறாரு, ஐயா கேட்குறாரு, ஐயா இன்னைக்கு அவரை நேரடியாக தரிசிக்கிறார். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. இதான் என் பாக்கியம். நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. அன்னைக்கு தெரியாது அவருக்கு, அவருடைய பாடு தான் தெரியும், அவருடைய போராட்டம் தான் தெரியும், அவருடைய பிரச்சனை தான் தெரியும், வேதனை தெரியும். உலகம் வேதனையை பார்க்குது, ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையை பார்க்குறார். இந்த ஒரு ஆத்மா போதுமே. இன்னொருத்தர் சொல்கிறீங்களா? இன்னொருத்தர் டைம் ஆயிடுச்சோ? ஒரே ஒரு ஆத்மா தானே? இன்னொருத்தர் யாராவது? ரொம்ப நன்றி. இன்னொருத்தர் சொல்லுங்கய்யா. அந்த அம்மா நில்லுங்களேன், அம்மா நில்லுங்கம்மா, நில்லுங்க. சூப்பர். பாருங்க, அற்பமான மந்திரை கொண்டு நில்லுங்கய்யா. வசனம் போடுங்க, சொல்லுங்க. தேவன் இந்த நபரை இந்த நபர் மூலம் ஆயத்தம் பண்ணினார். ஆமேன். சிஸ்டர், இதுதான் பெரிய பாக்கியம். அம்பானியா இருக்கிறத விட இதுதான் பெரிய ஆசீர்வாதம். பரலோகத்தில் இதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஒன்று சொல்லட்டுமா? நான் மரிக்கும் போது என் பிள்ளைகள் அழுவாங்க, மனைவி அழுவாங்களே தெரியல, என்னால் கர்த்தரை அறிஞ்சவங்க அழுவாங்க. ஒன்று சொல்லட்டுமா? வந்தேன், பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், சம்பாதிச்சேன், பிள்ளைகளை படித்தேன், படிக்க வச்சேன், பேறுகாலம் பார்த்தேன். மன்னிக்கணும், அது ஆடு மாடு கூட செய்து. தமிழ் புரியுதாம்மா? பிள்ளைகளை பெற்றேன், பேறுகாலம் பார்த்தேன், அது கல்யாணம் பண்ணி வச்சேன், அதுக்கு ஸ்கூல் படி வச்சேன். ஆடு மாடு செய்யலையா? ரெண்டு பார்க்குறீங்க. நம்ம ஆடு மாடு செய்தா இல்லையாம்மா? அது முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம். ஒன்று சின்ன ஜெபம் பண்ணுங்க. தேவனே, நீ என்னை கொண்டு கூட, ஆயத்தம் சொல்லுங்க, என்னை கொண்டு கூட, என்னையும் ஆயத்தம் பண்ணுங்க, ஆத்துமாக்களை சந்திக்க கொண்டு வர சொல்லுங்க. இன்னைக்கு நான் பார்க்கல, ஆனால் என் கண்ணை மூடுறதுல நான் பார்க்கணும். ஆமேன். புரியுங்க? அது அவங்கள ஆசீர்வாதம் இல்லை, வேற யாருமே இல்லையா இங்கே? அப்படி இவங்களால வந்தேன்னு சொல்கிறவங்க இப்போதான் அவன் ஏவினே இருக்கிறார் ஒருத்தரும். யார் சிஸ்டர்? யார் ஐயா? அந்த அம்மாவா? அந்த அம்மா தானா? சூப்பர் சிஸ்டர். நீங்கள் யார் சிஸ்டர்? அவருக்கே சந்தேகமாகுது. சூப்பர், ரொம்ப நன்றி. அம்மா, என்னை பற்றி நான் சொல்கிறேன். என் கூட ஒரு பையன் படித்தாரியா ஸ்கூலில், 8ஆம் கிளாஸில். முருகவேல்னு ஒரு பேர். உட்காருங்க. முருகவேல். அந்த தம்பி மூலமாக நான் இயேசுவை அறிந்தேன். இன்னைக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். யோசித்து பாருங்க. அன்னைக்கு அவருக்கு தெரியாது நான் ஒரு ஊழியக்காரனாக மாறுவேன், உலகம் ஃபுல்லாக அவனுடைய வார்த்தையை பேசுவேன், ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவேன். அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் போட்ட சின்ன விதை தான் இன்னைக்கு அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான கர்த்தரை மாற்றிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க. எனக்கென்று சிலுவையிலே ஆயத்தம் பண்ணின ஒன்றை நான் பார்க்கல, ஆனால் தேவன் பார்த்திருக்கிறார். 2 விஷயம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த வசனம் சொல்லுங்க, அந்த வசனம் சொல்லுங்க. சிலுவை, சத்தமா சொல்லுங்க. 2:8 போடுமா? 2:8. அறிந்திருந்தார்களானால் சொல்லுங்க, அறிந்திருந்தார்களானால் சிலுவையிலே சத்தமா சொல்லுங்க. ஆமேன். அடுத்த வார்த்தை, சிலுவை எனக்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணு தெரியுமா? 10ஆம் வசனம் சொல்லுங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே அதை சிலுவையினாலே போட்டு படிக்கணும். ஏன்னா சிலுவை தான் 8ஆம் வசனத்துல வருது. 8ஆம் வசனத்துல சொல்லுங்க. சிலுவையினாலே வெளிப்படுத்தினார், ஆழங்களையும் சொல்லுங்க, ஆழங்களையும் ஆராயும் முடிவு செய்தார். கவனிங்க. அடுத்த வசனம் நான் 9 படிங்க, 12 படிங்க, 12 படிங்களேன். நாங்களோ உலக
உலகத்தின் ஆவியை பெறாமல் எஸ் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு ஆமென். தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். நான் ஒரே வார்த்தையில் விளக்கமா சொல்ல நம்புறேன். சொல்லுங்க. சிலுவை, வாயை திறந்து, சிலுவை தேவ நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்தினது, என் மூலமாய் தேவ நோக்கத்தை வெளிப்படுத்திற்று. கொஞ்சம் புரியாது, கொஞ்சம் கஷ்டம், அது தரல உங்களுக்கு. சொல்லுங்க. சிலுவை என் வாழ்க்கையில தேவ நோக்கத்தை வெளிப்படுத்தினது, என் மூலமாக அநேகருக்கு அது வெளிப்பட்டது. கொஞ்சம் இல்லைங்கய்யா, நீங்க தான் சிலுவை. அப்படி திரும்ப பாருங்க. சிலுவை முதல்ல அவருக்கு வெளிப்பட்டது, இப்ப இவர் மூலமா அநேகருக்கு வெளிப்பட்டது. இன்னும் சொல்லட்டுமா, சிலுவை மட்டும் இவருக்கு வெளிப்படாவிட்டால் இவர் மூலமாக எந்த மனுஷனும் சிலுவை வெளிப்படாது. தமிழ் புரியுதா? சொல்லுங்க. சிலுவை எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது, என்னுடைய 17 வயசுல எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சிலுவை என் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் வெளிப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு காலை எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இன்னைக்கு காலையில் தான், இங்கே இருக்கும்போது தான், அவன் வீட்டில் இருக்கும்போது, உங்கள் செய்தியை 20 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க சக்ஸஸ் சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ அமைச்சிருந்தாங்க, ஒரு ஷீல்டு மாதிரி. எனக்கே ஆச்சரியம் தான் அது. இதெல்லாம் விளம்பரங்களுக்கு இல்லை. யுவர் மெசேஜ் ஹாஸ் பீன் வாட்ச் பை 2 மில்லியன் பீப்புள் அப்படின்னு போட்டு எனக்கு ஒரு ஷீல்டு அமைச்சிருந்தாங்க யூடியூப்ல. எனக்கா இந்த கிருபை? சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது சத்தமா, அது நானே அப்படியே கெட்டியா பிடிச்சிப்பேன். சுயநலம். நம்ம உங்களுக்கு தான் சொல்ல போறேன். வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். ஆமா, ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன். சாப்பாடு செஞ்சேன், புருஷனுக்கு சோறு போட்டேன், பிள்ளைக்கு சோறு போட்டேன், அவனுக்கு அது பண்ண இது பண்ண, இது வாழ்க்கை இல்லைம்மா. உங்களுக்கு வெளிப்படுத்தினாரே, உங்கள் மூலமாய் அநேகருக்கு வெளிப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வார்த்தை படிங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. எனக்கு, சொல்லுங்க, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று. வசனம் படிக்குமா? எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று. 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். கரங்களை சொல்லுங்க. எனக்கு வெளிப்படுத்தினாரு. கேளுங்க. எனக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தினாரான்னு கேளுங்களேன். கேளுங்கய்யா. வெளிப்படுத்தினாரா? கேளுங்க. என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? 2 கொம்பு முளைச்சிச்சு. எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், எனக்கு அவர் தெரியும். யாரை தெரிஞ்சாலும் the reason is, அதாவது எனக்கு வெளிப்படுத்தினதே என் மூலமாய் அநேகர் வெளிப்படதான். அவன் சொல்ல மாட்டீங்களா? இந்த ஈஸ்டர் நாளில், குட் ஃப்ரைடேல ஒன்று தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சிலுவையை முடிந்த அளவுக்கு அநேகர் நான் வெளிப்படுத்துவேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சிலுவையை தமிழில் போடுவீங்களா? சொல்லுங்க. சிலுவை தேவ நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்தினது, என் மூலமாக அவருடைய நோக்கத்தை அநேகர் சொல்ல என்னை பயன்படுத்துகிறது. வெரி சிம்பிள். அது நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், நல்ல கவனிங்க. The cross revealed the purpose of my life. சிலுவை என் வாழ்க்கையின் நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்தினது. என்ன சொல்லுங்க? சிலுவை என் வாழ்க்கை நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்தினது. இப்போ இவரே எடுத்துக்கிறேன், இவங்களை கூட எடுத்துக்கலாம். வேலை செஞ்சாரு, சம்பாதிச்சாரு, ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? அண்டர் த ஃபேன் ஆன் த சோஃபாவில் இருக்கலாம். இருக்கலாம் ஐயா? அண்டர் த ஃபேன் ஆன் த சோஃபா. ஒரு கையில் மொபைலு, இன்னொரு கையில் ரிமோட்டு. புரியவே மாட்டாது. ஒரு கையில் மொபைலு, இன்னொரு கையில் ரிமோட் இருக்கலாம். அவர் ஏன் வந்திருக்கார் தெரியுமா? பிகாஸ் தேவன் வெளிப்படுத்தினார். சொல்லுங்க, வெளிப்படுத்தினார். இவர் மூலமாக எல்லாம் கரங்க சொல்லுங்க. தேவனே, என் மூலமாக என் தெருவில், என் வீடுகளில், என் சொந்தங்களில், எங்கள் உறவுகளில் ஆண்டவர் வெளிப்படுத்த எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. 2 வார்த்தை சொல்லுகிறேன். நம்பர் 1, ரோமர் 6:23. ரோமர் 6:23. சிலுவை, ஒரு நிமிஷம். சிலுவை, சொல்லுங்க. சிலுவை, சிலுவையினாலே என் பாரங்கள் தோல் மாறுகிறது. சத்தமா சொல்லுங்க. என் பாரங்கள் தோல் மாறுகிறது. தம்பி நெல்லு, மணி கூட நெல்லு. தம்பி நீ நெல்லு. இப்போ எனக்கு ஒரு 100-200 கிலோ பாரம் இருக்குது.
நீங்கள் ஏற்றுப்பீங்களா? சத்தமாக சொல்லுங்கள். ஏன் என் மேலே அன்பே இல்லையா? நான் பாடுபடுறேன், என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா? பாருங்க, கஷ்டமா. என்ன வயசு அவருக்கு? என்ன வயசு தம்பி? 72. ரொம்ப துணிகரமாக சொல்கிறாரு. என்னது என்ன சொன்னார் தெரியுமா? என்ன கேட்டுதா? என்ன சொன்னார்? சத்தமாக சொல்லு தம்பி. இதே மாதிரி ஆண்டவர் சொல்லிதான் என்ன ஆயிருக்கும் நம்ம கதை? சொல்லுங்க எல்லாரும். ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு மரணம் சொந்தம், அழிவு சொந்தம், நாசம் சொந்தம். தமிழ் புரியுதா? சொல்லுங்க. மரணம் இது என் பகுதியில், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என் பகுதியில் நான் 17 வருஷம் இதுக்கு தான் ஊழியம் பண்ணேன். பாவத்துக்கு, அசுத்தத்துக்கு, அந்தகாரத்திற்கு, பேய்க்கு, பிசாசுக்கு. எத்தனை வருஷம்? நீங்கள் எத்தனை வருஷம் ஐயா? நீங்கள் ரொம்ப வருஷம். அதெல்லாம் வேண்டாம், ரைட். எம்பாரசிங்காக இருந்தால் வேண்டாம். நீ எத்தனை வருஷம் ஊழியம் தம்பி பாவத்துக்கு? 20 வருஷம் ஊழியம் பண்ணிட்டியா? சம்பளம் இருக்குமா இருக்காதா? ரைட். அடுத்து ஒன்று படிங்க. அடுத்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என்னுடைய வாழ்க்கை என்னது? என்னுடைய வாழ்க்கை முடிவு மரணம். தேவனுடைய என்ன இருக்குது? கிருபை இருக்குது. இப்போ என்ன பாருங்க, மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், கிருபை எனக்கு தந்தார். தமிழ் புரியுதா? மரணத்தை, அழிவை, சாவை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய கிருபை எனக்கு தந்தார். கிருபையினாலே பாடுகிறேன், கிருபையினாலே ஊழியம் பண்ணுறேன், கிருபையினாலே வாசிக்கிறேன், கிருபையினாலே வீடியோ போடுறேன், கிருபையினாலே கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறேன். இந்த பிள்ளைக்கு புரியவே இல்லை. கிருபையினாலே சொல்லுங்க. வாழ்வதும் நிற்பதும் நிர்மூலமாகதும். அவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என் பாரத்தை என்ன சொன்னார் அவரு? சத்தமா சொல்லுங்க. என் மேல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையே. வயசானவராக இருக்கிறாரு, அதுவும் பாஸ்டருக்கு மாமனாராக இருக்கிறாரு. ஒரு கடுகளவு கூட எடுத்த உடனே சொல்லிட்டாரு. உன்னை என்ன சொல்லிக்கலாம்? முயற்சி பண்ணுறேன் பிரதர், ஐயா ட்ரை பண்ணுறேன், கூட வேணா தேவகுமார் ஐயா கூட்டின்னு வரேன். துணிகரமாக என்னது இது? இவர் அல்ல, இதான் உலகம். ஆனால் தேவன் சொன்னார். சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்கல, ஏன் கேட்கல, எதுக்குன்னு கேட்கல, எப்படின்னு கேட்கல, விளக்கங்களே கேட்கல, எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க. விளக்கங்களே கேட்கல. நீ விளக்கம் கேட்காம முடியாதுன்னு சொல்லிட்டு தம்பி. அப்பா அம்மா இருக்காங்களா இங்க? ஓ ரைட்டு. இதை வீட்டில் எப்படின்னா சொல்லுவீங்களா? முடியாது சொல்லிடுவீங்களா? ஒரே வார்த்தை, நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன். சொல்லுங்க. அவர் என் மரணத்துக்கு. இது என்னுடைய வாழ்க்கை. அது எனக்கு கிடைக்க வேண்டியது அவர் பெற்றுக்கொண்டார். அவர் வைத்திருக்கிற ஒன்று எனக்கு. சொல்லுங்க. அவருடைய கிருபையோ வரமோ சொல்லுங்க எனக்கு உண்டா. 2 எதிர்மறையான வார்த்தை. சொல்லுங்க. மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், ஜீவன் எனக்கு தந்தார். அழிவை அவர் ஏற்றுக்கொண்டார், வரங்கள் எனக்கு தந்தார். சாவை அவர் ஏற்றுக்கொண்டார், சாவாமை எனக்கு தந்தார். அவன் சொல்ல மாட்டீங்களா? அதான் சொன்னேன், சிலுவை என் பாரத்தை தோல் மாற்றுகிறது. எனக்கு என்ன இல்லை இப்போ? என்னங்க சத்தமா? ஏன்? தேங்க்யூமா. தோல், தோல், இந்த தோல் இல்லை, அது நான் எழுதியிருக்கும் போது அதே மாதிரி. சாரி, தோல், இந்த தோல். சொல்லுங்க. கிராஸ் changes my burden. சொல்லுங்க. சிலுவை என் பாரங்களை தோல் மாற செய்கிறது. எல்லாம் எழுந்துட்டு சொல்லலாமா? சொல்லுங்க. வசனத்தை எல்லாம் எழுந்தது படிங்க. எல்லாம் எழுந்திருந்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் சேர்ந்து படிக்கலாம். சொல்லுங்க. சிலுவை தேவ நோக்கத்தை. சத்தமா பின்னால் இருக்கிறவங்கலாம் பைபிளை கையில் எடுங்க. பைபிள் எடுத்துன்னு வரலையா? காற்று வாங்க வந்தேன். சொல்லுங்க. சிலுவை தேவ நோக்கத்தை எனக்கு சொல்லுங்க என்னிலே வெளிப்படுத்தினது, என் மூலமாக அநேகருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறது. என்ன சொல்லுங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் ஆயத்தம் பண்ணினதை நான் பார்க்க. 10ஆம் வசனம் சொல்லுங்க. வெளிப்படுத்தினார்,
வெளிப்படுத்தினார், என் மூலமாக அநேகர் வெளிப்படுத்த விரும்புகிறார். எட்டாம் வசனம் சொல்லுங்க. 8ஆம் வசனம், இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அதை அறியவில்லை. அறிந்திருந்தாளானால் சொல்லுங்க, நான் பிரபு இல்லை, அம்பானி இல்லை, அதானி இல்லை, பில்கேட் இல்லை, என்னடி பார்க்குறீங்க? ஆனால் சாதாரண மனுஷன் தான் எனக்கு கர்த்தர் அவர் வெளிப்படுத்தினார். சொல்லுங்க, உலகத்தில் அறியல, ஆனால் எனக்கு அந்த அறிவை தந்தார். இப்போ யாருங்க அறிவாளி? இது கூட முடியாதுன்றியா? சொல்லுங்க, ஒருவரும் அறியவில்லை. பிரபுக்கள் தெரியுமா? பிரபுக்கள் ஹைலி எஜுகேட்டட், ஹைலி ரிச், ஹைலி வித் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள் உடையவர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், பல பல பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க. தே ஆர் மாஸ்டர் இன் எவரி ஏரியாஸ். எல்லா துறைகளிலுமே சிறந்து விளங்குறவங்க. சொல்லுங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியல ஆண்டவரே, இந்த சின்ன மூலையில் தெரிய வச்சிங்களே. இல்லை வாய் தெரிஞ்சு சொல்லுங்கம்மா. அடுப்பாங்கல்ல இருக்கு எனக்கு, சத்தமாக சொல்லுங்க. அடுப்புதரை எனக்கு அலங்கரிக்கப்பட்ட புறாமால மாத்திட்டீங்களே. ஆமென். புரியுதா? வெந்த சாப்பிட்டு வந்த சாவர எனக்கு எதை வெளிப்படுத்திட்டீங்க? மகிமையின் கர்த்தரை, மகிமையின் சிலுவையை. சத்தம் சொல்லுங்க, மகிமையின். திரும்ப சொல்றேன், இந்த சிலுவை யாருக்கு வெளிப்படுத்தப்படலை? பாரம்பரியம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பெரிய பெரிய சபைக்கு போறாங்களே, தாத்தா கிறிஸ்தவன், பாட்டி கிறிஸ்தவன், எங்கள் அப்பா கிறிஸ்தவர், நாங்கள் 10 தலைமுறையாக கிறிஸ்தவங்க, நம்ம யாருமே கிறிஸ்தவங்க இல்லை. சொல்லுங்க அதாவது என் தலைமுறை நான் தான் முதல் கிறிஸ்தவன். சொல்ல மாட்டீங்களா? இப்போ நம்ம அம்மா எடுத்துங்க, நம்ம ஐயா எடுத்துங்க, பெரிய பாஸ் எடுத்துங்க, அவர் தலைமுறையில் கர்த்தர் அவரை தொட்டார். சொல்லுங்க, அவர்கள் அறியவில்லை. சொல்லுங்க, சிலுவை அறியவில்லை, ஆனால் எனக்கு அந்த அறிவை தந்தீரே, என்னை வாழ வைத்தது. திருமுறை சொல்லுங்க, எனக்கு மீட்பு தந்தது, விடுதலை தந்தது, அது போடுறியாமா, பாதுகாப்பு தந்தது, சுகம் தந்தது, என்னை பழுதற்ற மனிதனாய் மாற்றிற்று, என்னை பயன்படுத்துகிறது, என்னை பரலோகம் கொண்டு செல்கிறது. ஆமென். சொல்லுங்க, இந்த சிலுவைக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, சிலுவைக்காக நன்றி. சொல்லுங்க, யாரோ ஒருவருக்கு நான் பயன்படுகிறேன். சொல்லுங்க, யாரோ ஒருவருக்கு நான். எதனால தான் ஐயா? உங்களுக்கு கூட தான். யாரோ ஒருத்தர் இங்கே பயன்படுறீங்கய்யா? சொல்லுங்கள், யாரோ ஒருத்தருக்கு நான் பயன்படுறேன். சத்தமாக சொல்லுங்கள், யாரோ ஒருத்தருக்கு நான். சத்தமாக யாரோ ஒருத்தருக்கு நான் என்னை பயனுள்ள மனுஷனாக மாற்றினதே சிலுவைதான். ஆமென். எல்லாம் கரங்களை உயர்த்தி. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு இருந்தாலும் குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே. சொல்லுங்க, இதை பார்த்துட்டாங்கன்னா வாழ்நாள் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே, இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு விடுதலை தந்தீங்களே, எனக்கு மீட்பு கொடுத்தீங்களே, எனக்கு சுகம் கொடுத்தீங்களே, இந்நாள் வரை என்னை பாதுகாத்து வந்தீங்களே. இந்நாள் வரை யோசித்து உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பிசாசின் நோக்கமே உங்களை பாவம் செய்ய வைப்பது. பிசாசின் நோக்கமே உங்களை குற்றப்படுத்தி, பாவம் செய்ய வச்சு, குற்றப்படுத்தி தேவனுடைய பிரிச்சிடணும். என்ன சொல்லுங்க? பாவம் செய்ய வச்சு, தம்பி புரியுதா? குற்றப்படுத்தி என்ன செய்யணும்? உன்னை சபை விட்டு. உனக்கே தெரியும், பாஸ்டர் கேட்குற, ஏன் தம்பி சபைக்கு வரல? என்ன சொல்லுவேன்? முடியாதுன்னு சொல்லுவேன்ல. இப்போ என்ன சொன்னேன்? முதல்ல ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு? கஷ்டம். பிசாசு நோக்கமே உன்னை இப்படியா இல்லதோ தப்பு செய்ய வச்சு, உன்னை குற்றப்படுத்தி, நீ என்ன பண்றியோ அதை பண்ணக்கூடாதபடிக்கு உன்னை உள்ளது கொண்டு போயிடணும். சொல்லுங்க, தேவன் தான் என்னை பாதுகாத்தார். சத்தமா தேவன் தான் உன்னை பாதுகாத்தார். உனக்கு தெரியுமா, நமக்கு பாவம் செய்கிற பல வாய்ப்புகள் வந்தது. ஆனால் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துகிற ஆவியா சிலுவைதான். தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே வரலையா? நிறைய வருது. அது எப்படி நீ பாதுகாக்கப்பட்ட? சொல்லுங்க, என்னை பாதுகாத்தது. இன்னை வரைக்கும் 55 ஆண்டுகள் இந்த ஓட்டத்தில் ஓட ஆண்டவர் பலன் கொடுத்தார். சொல்லுங்க, பழுதற்ற மனிதனாய் என்னை பராமரிக்கிறார். சொல்லுங்க, என்னை பராமரிக்கிறார். சொல்லுங்க, நான் சாப்பிட்ற சாப்பாடு அவர் தான், இந்த உடுத்துற உடை அவர் தான், இந்த வாகனம் அவர் தான், இந்த வீடு அவர் தான், இந்த வசதி அவர் தான், இந்த மேன்மை எல்லாம் அவர் தான். சொல்லுங்க, அவர் தான் என்னை பராமரிக்கிறார். கடைசி சொல்லுங்க, என்னை பயன்படுத்துகிறாரே சிலுவையினாலே. ஆமென். சிலுவை பாடுகள் உண்டு,
பாடுகளுக்கு பின்பாக உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்னால் ஒரு கீழ்ப்படிதல் உண்டு, ஒரு பெரிய விடுதலை உண்டு. எனவே சிலுவையின் ஆண்டவரோடு இணைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், நடத்துவார். என்னுடைய செய்திகள் யூடியூப்பில் ஒரு 7200 பிரசங்கம் இருக்கும். என்ன பார்க்குறீங்க? எவ்வளோ பார்க்குறீங்க? அதெல்லாம் பாருங்கள். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஐயா ஜோம் ஆடுவார். நீங்களே ஜோம் பண்ணுங்க.